பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதைகள் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் தெரியாத வார்த்தைகளை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோட நோக்கம். அதாவது இங்கிலீஷோட கிராமரை மட்டும் நம்ம விட்டுட்டு, அதில் இருக்கிற வெக்காபுலரிஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். அதை ஒரு கதைகள் மூலியமாக நம்ம லேர்ன் பண்ணால் நம்மளால் ஈஸியாக அதை மெமரி பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம மெமரி பண்ணுறதை விட ஒரு கதையில் வர வார்த்தைகளை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹெர்மிட் அண்ட் ஹிஸ் டாட்டர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட நேம். எப்பவும் போல் நம்ம டைட்டிலிருந்தே இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெர்மிட் அப்படின்னா துறவி, அண்டு அப்படின்னா மற்றும், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, டாட்டர் அப்படின்னா மகள். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். துறவி மற்றும் அவனுடைய மகள் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, துறவியும் அவனுடைய மகளும் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம இந்த கதையோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். There lived a hermit near a large oak tree. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேர் அப்படின்னா அங்கு, லிவ்டு அப்படின்னா வாழ்ந்த, ஏ அப்படின்னா ஒரு, ஹெர்மிட் அப்படின்னா துறவி, நியர் அப்படின்னா அருகில், ஏ அப்படின்னா ஒரு, லார்ஜ் அப்படின்னா பெரிய. ஸோ ஓக் அப்படிங்கிறது தமிழில் கருவேல மரம் அப்படின்னு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டிருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ட்ரீ அப்படின்னா மரம். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அங்கு வாழ்ந்த ஒரு துறவி, அருகில் ஒரு பெரிய கருவேல மரம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு பெரிய கருவேல மரம் அருகில் துறவி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் டே as he was about to finish his evening prayer, a noise attracted his attentions அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் அப்படின்னா ஒன்று, டே அப்படின்னா நாள், ஆஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், வாஸ்ங்கிறது கிராமர், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அபவுட் அப்படின்னா பற்றி, டூங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் அப்படின்னா முடிந்த, ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஈவினிங் அப்படின்னா மாலை, ப்ரேயர் அப்படின்னா பிரார்த்தனை, ஏ அப்படின்னா ஒரு, நாய்ஸ் அப்படின்னா இரைச்சல், அட்ராக்ட் அப்படின்னா ஈர்த்தல் அல்லது கவர்ந்திருத்தல், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, அட்டென்ஷன் அப்படின்னா கவனம். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஒன்று நாள் அவன் பற்றி முடிந்த அவனுடைய மாலை பிரார்த்தனை ஒரு இரைச்சல் ஈர்த்தல் அவனுடைய கவனம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு நாள் மாலை அவர் வழக்கம் போல் தன்னுடைய பிரார்த்தனையை முடித்தார். அப்போது அவருடைய கவனத்தை ஒரு இரைச்சல் ஈர்த்தது அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கமா வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் ஆகும், கமாக்கு அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். ஹி ஓப்பன்டு ஹிஸ் ஐஸ் அண்ட் ஃபவுண்ட் ஏ ஸ்மால் ரேட் நியர் ஹிஸ் ஃபீட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை, பட் ஒரு கமா வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஹீ அப்படின்னா அவன், ஓப்பன் அப்படின்னா திறந்தான், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஐஸ் அப்படின்னா கண்கள், அண்ட் அப்படின்னா மற்றும், ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்ட, ஏ அப்படின்னா ஒரு, ஸ்மால் அப்படின்னா சிறிய, ரேட் அப்படின்னா எலி, நியர் அப்படின்னா அருகில், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஃபீட் அப்படின்னா பாதம். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அவன் திறந்தான் அவனுடைய கண்கள் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறிய எலி அருகில் அவனுடைய பாதம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவர் கண்களை திறந்து அவருடைய பாதத்தின் அருகில் ஒரு சிறிய எலியை கண்டறிந்தார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம மீதி இருக்கிற சென்டென்ஸை பார்க்கலாம். கிரையிங் அண்டு சிவரிங் இன் பெயின் அண்டு ஃபியர் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரேயிங் அப்படின்னா அழுது கொண்டு, அண்டு அப்படின்னா மற்றும், சிவரிங் அப்படின்னா நடுக்கம், இன்னுங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பெயின் அப்படின்னா வலி, அண்டு அப்படின்னா மற்றும், ஃபியர் அப்படின்னா பயம். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அழுது கொண்டு மற்றும் நடுக்கம், வலி மற்றும் பயம் அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, வழியில் பயம் கலந்த நடுக்கத்துடன் அழுது கொண்டு இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ தாட் த காட்ஸ் ஆர் மெர்சிஃபுல் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு.
ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், தாட் அப்படின்னா நினைத்தான், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். காட்ஸ் அப்படின்னா கடவுள்கள், ஆர் அப்படிங்கிறது கிராமர், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மெர்சிஃபுல் அப்படின்னா இரக்கமுள்ள அல்லது கருணை இல்லை. சரி, இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவன் நினைத்தான் கடவுள்கள் இரக்கமுள்ள அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவன் நினைத்தான் கடவுள்கள் இரக்கமுள்ளவர்கள் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் எ சைல்டு ஹி ஹேவ் மீ திஸ் ரைட் டு ரைஸ் இட் ஆஸ் மை ஓன் சைல்டு அப்படிங்கிறதான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ஸ் அப்படின்னா இருந்து, ஐ அப்படின்னா நான், டோன்ட் அப்படிங்கிறது செய்யாதே அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம கிராமராகவும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அல்லது செய்யாதேன்னு எழுதிக்கலாம். ஹேவ் அப்படின்னா இருப்பது, ஏ அப்படின்னா ஒரு, சைல்டு அப்படின்னா குழந்தை, ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், ஹேவ் அப்படின்னா கொடுத்தான், மீ அப்படின்னா எனக்கு அல்லது என்னை, திஸ் அப்படின்னா இது, ரேட் அப்படின்னா எலி, டூ அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் அப்படின்னா உதயம் அல்லது தோன்றுதல், இட் அப்படின்னா அது அல்லது இது, ஆஸ் அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மை அப்படின்னா என்னுடைய, ஓன் அப்படின்னா சொந்த, சைல்டு அப்படின்னா குழந்தை. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். இருந்து நான் இருப்பது ஒரு குழந்தை, அவன் கொடுத்தான் எனக்கு, இது எலி, தோன்றுதல், அது என்னுடைய சொந்த குழந்தை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இதுவரை எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, அவன் இந்த எலியை எனக்கு சொந்த குழந்தையாக கொடுத்துள்ளான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ காட் ஐ வில் ஃபுல்ஃபில் யுவர் விஷஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ அப்படின்னா ஓ, காட் அப்படின்னா கடவுள், ஐ அப்படின்னா நான், வில்லுங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்ஃபில் அப்படின்னா நிறைவடைதல், யுவர் அப்படின்னா உன்னுடைய, விஷஸ் அப்படின்னா விருப்பம். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஓ கடவுள் நான் நிறைவடைதல் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஓ கடவுளே உன்னுடைய விருப்பத்தால் நான் நிறைவடைவேன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ then sprinkled some water over the red and it turned into a very pretty girl அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், தென் அப்படின்னா பிறகு, ஸ்ப்ரிங்கிள்டு அப்படின்னா தெளிக்கப்பட்ட, சம் அப்படின்னா கொஞ்சம், வாட்டர் அப்படின்னா தண்ணீர், ஓவர் அப்படின்னா மேலே, தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரேட் அப்படின்னா எலி, அண்ட் அப்படின்னா மற்றும், இட் அப்படின்னா இது அல்லது அது, டேர்ன்டு அப்படின்னா திரும்பிய, இன்டு அப்படின்னா உள்ளே, ஏ அப்படின்னா ஒரு, வெரி அப்படின்னா மிகவும், ப்ரீட்டி அப்படின்னா அழகான, கேர்ள் அப்படின்னா பெண். ஓகே, இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவன் பிறகு தெளிக்கப்பட்ட கொஞ்சம் தண்ணீர் மேலே எலி மற்றும் அது திரும்பிய உள்ளே ஒரு மிகவும் அழகான பெண் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவர் பின் கொஞ்சம் தண்ணீரை அந்த எலியின் மீது தெளித்து ஒரு அழகான பெண்ணாக மாற்றினார் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹி லுக்டு ஆஃப்டர் ஹேர் அண்ட் ரைஸ்டு ஹேர் இன்டு எ வெரி பியூட்டிஃபுல் உமன் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், லுக்டு அப்படின்னா பார்த்த, ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, ஹேர் அப்படின்னா அவளை, அண்ட் அப்படின்னா மற்றும், ரைஸ்டு அப்படின்னா தோன்றிய, ஹேர் அப்படின்னா அவளை, இன்டு அப்படின்னா உள்ளே, ஏ அப்படின்னா ஒரு, வெரி அப்படின்னா மிகவும், பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகான, உமன் அப்படின்னா பெண். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவன் பார்த்த பிறகு அவளை மற்றும் தோன்றிய அவளை உள்ளே ஒரு மிகவும் அழகான பெண் அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவர் அவளை மிகவும் அழகான பெண்ணாக வளர்த்தார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த உமன் தென் எக்ஸ்பிரஸ்டு ஹியர் விஷஸ் டு மேரி அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். உமன் அப்படின்னா பெண், தென் அப்படின்னா பிறகு, எக்ஸ்பிரஸ்டு அப்படின்னா வெளிப்படுத்தப்பட்டது, ஹேர் அப்படின்னா அவளுடைய, விஷஸ் அப்படின்னா விருப்பம், டூ அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மேரி அப்படின்னா திருமணம். ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம்.
பெண் பிறகு வெளிப்படுத்தப்பட்டது அவளுடைய விருப்பம் திருமணம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, பிறகு அந்த பெண் தன்னுடைய திருமணத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்தினாள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த hermit then began to search for a suitable bridegroom அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். hermit அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு, பிகன் அப்படின்னா தொடங்கப்பட்டது, டு அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். செர்ச் அப்படின்னா தேடு, ஃபார் அப்படிங்கிறது கிராமர், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏ அப்படின்னா ஒரு, சூட்டபுள் அப்படின்னா பொருத்தமான, பிரைட் க்ரூம் அப்படின்னா மணமகன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். துறவி பிறகு தொடங்கப்பட்ட தேடு ஒரு பொருத்தமான மணமகன் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, பிறகு துறவி ஒரு பொருத்தமான மணமகனை தேடத் தொடங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹி ஆஸ்க்டு ஹிஸ் டாட்டர் வாட் டு யூ திங்க் அபவுட் த சன் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹி அப்படின்னா அவன் அல்லது அவர், ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டான், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, டாட்டர் அப்படின்னா மகள், வாட் அப்படின்னா என்ன, டூ அப்படின்னா செய்ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிராமராக வர்றதுனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். யூ அப்படின்னா நீ, திங்க் அப்படின்னா நினைத்தல் அல்லது யோசனை, அபவுட் அப்படின்னா பற்றி, தி அப்படின்னா கிராமர், சன் அப்படின்னா சூரியன். ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவர் கேட்டார் அவருடைய மகள் என்ன நீ நினைத்தல் பற்றி சூரியன் அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவர் அவருடைய மகளிடம் கேட்டார் சூரியனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ஆல் காட்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தீங்கிறது கிராமர், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் அப்படின்னா அதிகமான, பவர்ஃபுல் அப்படின்னா சக்தி மிகுந்த, ஆஃப் அப்படின்னா கிராமர், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல் அப்படின்னா அனைத்து, காட்ஸ் அப்படின்னா கடவுள்கள். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அவன் அதிகமான சக்தி மிகுந்த அனைத்து கடவுள்கள் அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவன் அனைத்து கடவுள்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஹீ இஸ் டூ டஃப் அண்டு ஹாட் டெம்பர்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அப்படின்னா ஆனால், ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டூ அப்படின்னா மேலும், டஃப் அப்படின்னா கடினமான, அண்ட் அப்படின்னா மற்றும், ஹாட் டெம்பர்ட் அப்படின்னா சூடான குணமுள்ள. ஓகே, இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஆனால் அவர் மேலும் கடினமான மற்றும் சூடான குணமுள்ள அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஆனால் அவர் கடினமான மற்றும் சூடான குணமுள்ளவர் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லுக் ஃபார் சம்மொன் எல்ஸ் ரிப்ளைடு த டாட்டர். இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லுக் அப்படின்னா பார், ஃபார் அப்படின்னா கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சம்மொன் அப்படின்னா யாரோ ஒருவர், எல்ஸ் அப்படின்னா வேறு, ரிப்ளைடு அப்படின்னா பதிலளித்தால், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டாட்டர் அப்படின்னா மகள். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். பார் யாரோ ஒருவர் வேறு பதிலளித்தால் மகள் அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, வேறு யாராவது பாருங்கள் என பதிலளித்தால் மகள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கம்மா வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் ஆகும், கம்மாக்கு அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் ஆகும். நம்ம ரெண்டாக பிரித்து இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹெர்மிட் தென் ஆஸ்க்டு த சன் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெர்மிட் அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு, ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டான், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சன் அப்படின்னா சூரியன். ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். துறவி பிறகு கேட்டான் சூரியன் அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, துறவி பின் சூரியனிடம் கேட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸோட பேலன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஹூ இஸ் கிரேட்டர் தென் யூ அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹூ அப்படின்னா யார், இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் அப்படின்னா சிறந்தவர்,
தென் அப்படின்னா விட, யூ அப்படின்னா நீ அல்லது உன்னை. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். யார் சிறந்தவன் விட உன்னை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, உன்னை விட சிறந்தவன் யார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த சன் ரிப்ளைடு, த க்ளவுட்ஸ் ஆர் கிரேட்டர் அண்டு பிக்கர் தென் மீ அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சன் அப்படின்னா சூரியன், ரிப்ளைடு அப்படின்னா பதிலளித்தார். திங்கிறது கிராமர், அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ளவுட்ஸ் அப்படின்னா மேகங்கள், ஆர் அப்படின்னா கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் அப்படின்னா சிறந்த, அண்ட் அப்படின்னா மற்றும், பிக்கர் அப்படின்னா பெரிய, தென் அப்படின்னா விட, மீ அப்படின்னா என்னை. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். சூரியன் பதிலளித்தான், மேகங்கள் சிறந்த மற்றும் பெரிய, விட என்னை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, சூரியன் பதிலளித்தது, மேகங்கள் என்னை விட சிறந்த மற்றும் பெரியது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த காட் மை ரேஸ் ஃப்ரம் என்டரிங் த எர்த் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தே அப்படின்னா அவர்கள், காட் அப்படின்னா காவலர், மை அப்படின்னா என்னுடைய, ரேஸ் அப்படின்னா கதிர்கள், ஃப்ரம் அப்படின்னா இருந்து, என்டரிங் அப்படின்னா நுழைவு, திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எர்த் அப்படின்னா பூமி. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவர்கள் காவலர், என்னுடைய கதிர்கள் இருந்து நுழைவு பூமி அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, என்னுடைய கதிர்களை பூமிக்குள் நுழைய விடாமல் அவர்கள் காக்கின்றனர் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இதையும் நம்ம ரெண்டாக பிரித்து இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஹேமிட் தன் இன்ஃபார்ம்டு ஹிஸ் டாட்டர் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேமிட் அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு, இன்ஃபார்ம்டு அப்படின்னா தெரிவித்தல், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, டாட்டர் அப்படின்னா மகள். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். துறவி பிறகு தெரிவித்தல் அவனுடைய மகள் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, துறவி பின் அவருடைய மகளிடம் தெரிவித்தார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் அபவுட் த க்ளவுட்ஸ் அப்படிங்கிறது தான் மீதி இருக்கிற சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் அப்படின்னா என்ன, அபவுட் அப்படின்னா பற்றி, திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ளவுட்ஸ் அப்படின்னா மேகங்கள். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். என்ன பற்றி மேகங்கள் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, மேகங்களை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சென்டென்ஸையும் நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். த டாட்டர் ரிப்ளைடு, திங்கிறது கிராமர், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். டாட்டர் அப்படின்னா மகள், ரிப்ளைடு அப்படின்னா பதிலளித்தாள். இதை அப்படி எழுதிக்கலாம். மகள் பதிலளித்தாள். கரெக்டாக சொல்லணும்னா அப்படி சொல்லலாம்னா, மகள் பதிலளித்தாள். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நோ நோ நோ, தே ஆர் வெரி டார்க் இன் கலர் அப்படிங்கிறது தான் இதோட பேலன்ஸ் சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நோனா இல்லை, நோனாலும் இல்லை, தே அப்படின்னா அவர்கள், ஆர் அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வெரி அப்படின்னா மிகவும், டார்க் அப்படின்னா கருப்பு, இன்னுங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கலர் அப்படின்னா நிறம். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். இல்லை இல்லை, அவர்கள் மிகவும் கருப்பு நிறம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இல்லை இல்லை, அவர்கள் மிகவும் கருப்பு நிறம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைண்ட் சம் ஒன் எல்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைண்ட் அப்படின்னா தேடு, சம் ஒன் அப்படின்னா யாரோ ஒருவர், எல்ஸ் அப்படின்னா வேறு. இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். தேடு யாரோ ஒருவர் வேறு அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, வேறு யாரையாவது பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹேமிட் தன் டர்ன் டுவர்ட்ஸ் த க்ளவுட் அண்ட் ஆஸ்க்டு அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேமிட் அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு, டேர்ன் அப்படின்னா திரும்பினான், டுவர்ட்ஸ் அப்படின்னா மார்க்கம் அல்லது நோக்கி, திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். க்ளவுட் அப்படின்னா மேகம், அண்ட் அப்படின்னா மற்றும், ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டான். ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, துறவி பிறகு திரும்பினான், நோக்கி, மேகம் மற்றும் கேட்டான் அப்படின்னு வந்திருக்குது.
இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, பின் துறவி மேகத்தை நோக்கி திரும்பி கேட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹூ இஸ் ஈவன் கிரேட்டர் தென் யூ அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹூ அப்படின்னா யார், இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈவன் அப்படின்னா கூட, கிரேட்டர் அப்படின்னா சிறந்த, தென் அப்படின்னா விட, யூ அப்படின்னா நீ அல்லது உன்னை. இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். யார் கூட, சிறந்த, விட, உன்னை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, உன்னை விட சிறந்தவன் யார் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கமா வரைக்கும் ஒரு சென்டென்ஸாகவும், கமாக்கு அப்புறம் இன்னொரு சென்டென்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். த க்ளவுட் ரிப்ளைடு அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தி அப்படிங்கிறது கிராமர், க்ளவுட் அப்படின்னா மேகம், ரிப்ளைடு அப்படின்னா பதிலளித்தது. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். மேகம் பதிலளித்தது அப்படின்னு வந்திருக்குது. இதை சரியாக சொல்லணுன்னாலும் மேகம் பதிலளித்ததுன்னு தான் வரும். இப்போ நம்ம பேலன்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தி இவெண்ட் ஹீ இஸ் கிரேட்டர் தென் மீ அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கிறது கிராமர், விண்ட் அப்படின்னா காற்று, ஹீ அப்படின்னா அவன், இஸ் அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் அப்படின்னா சிறந்தவன், தென் அப்படின்னா விட, மீ அப்படின்னா என்னை. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். காற்று அவன் சிறந்தவன் விட என்னை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, காற்று அவன் என்னை விட சிறந்தவன் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது இந்த இடத்துல தி விண்ட்டுங்கிறது ஒரு தனி சென்டென்ஸு. ஸோ அதை நம்ம சேர்த்து எழுதியிருக்கிறதுனால நம்ம காற்று அப்படிங்கிறத தனி சென்டென்ஸாக எடுத்துக்கணும். காற்று அப்படின்னு அது சொல்லிவிட்டு, அவன் என்னை விட சிறந்தவன் அப்படிங்கிறது தான் அந்த மேகம் வந்து பதிலளிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் ஹீ ஹூ கேரிஸ் மீ அவே அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸு. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் அப்படின்னா இது அல்லது அது, இஸ் அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹீ அப்படின்னா அவன், ஹூ அப்படின்னா யார், கேரிஸ் அப்படின்னா செல்கிறது. அதாவது இந்த கேரி அப்படிங்கிறது வந்து தூக்கி செல்வது அப்படின்னு வரும். அதாவது நம்ம கேரி பேக் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது வந்து கேரிஸ் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ நம்ம வந்து செல்கிறது அப்படின்னு எழுதிக்கிறோம். மீ அப்படின்னா என்னை, அவே அப்படின்னா தூரம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, இது அவன் யார் செல்கிறது என்னை தூரம் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவன்தான் என்னை அழைத்து செல்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹேர்மிட் ரிட்டன் டு ஹேர் டாட்டர் அண்ட் இன்ஃபார்ம்டு ஹேர் அபவுட் த வின்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தி அப்படிங்கிறது கிராமர், ஹேர்மிட் அப்படின்னா துறவி, ரிட்டர்ன் அப்படின்னா திரும்பினான், டு அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேர் அப்படின்னா அவளை, டாட்டர் அப்படின்னா மகள், அண்ட் அப்படின்னா மற்றும், இன்ஃபார்ம்டு அப்படின்னா தெரிவித்தான், ஹேர் அப்படின்னா அவளை, அபவுட் அப்படின்னா பற்றி, தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். விண்ட் அப்படின்னா காற்று. ஓகே, இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். துறவி திரும்பினான் அவளை மகள் மற்றும் தெரிவித்தான் அவளை பற்றி காற்று அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, துறவி மகளிடம் வந்து காற்றை பற்றி கூறினான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த டாட்டர் said த விண்ட் இஸ் நெவர் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். டாட்டர் அப்படின்னா மகள், said அப்படின்னா கூறினால், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். விண்ட் அப்படின்னா காற்று, இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெவர் அப்படின்னா ஒருபோதும் இல்லை, கன்சிடன்ட் அப்படின்னா நிலையான. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, மகள் கூறினால் காற்று ஒருபோதும் இல்லை நிலையான அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, மகள் கூறினால் காற்று எப்போதும் நிலையாக இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹி ஆல்வேஸ் மூவ்ஸ் அரவுண்டு அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீங்கிறது அவன், ஆல்வேஸ் அப்படிங்கிறது எப்போதும், மூவ்ஸ் அப்படின்னா நகர்தல், அரவுண்ட் அப்படின்னா சுற்றி கொண்டு. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவன் எப்போதும் நகர்தல் சுற்றி கொண்டு அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவன் எப்போதும் சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஐ டோன்ட் வாண்ட் எ வெரி பிஸி ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ அப்படின்னா நான், டோன்ட் அப்படின்னா செய்யாதே, வாண்ட் அப்படின்னா வேண்டும், ஏ அப்படின்னா ஒரு, வெரி அப்படின்னா மிகவும், பிஸி அப்படின்னா பரபரப்பு, ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவன். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நான் செய்யாதே வேண்டும் ஒரு மிகவும் பரபரப்பு கணவன் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, எனக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கும் கணவன் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சென்டென்ஸும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால இதையும் நம்ம பாதி பாதியாக பிரித்து நம்ம அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். த ஹெர்மிட் தென் ஆஸ்க்டு த விண்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெர்மிட் அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு, ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டான், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். விண்ட் அப்படின்னா காற்று, இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். துறவி பிறகு கேட்டான் காற்று அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, துறவி பின் காற்றிடம் கேட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹூ இஸ் கிரேட்டர் தென் யூ அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் இருக்கிற சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹூ அப்படின்னா யார், இஸ்ங்கிறது கிராமரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் அப்படின்னா சிறந்த, தென் அப்படின்னா விட, யூ அப்படின்னா நீ அல்லது உன்னை. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். யார் சிறந்த விட உன்னை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, உன்னை விட சிறந்தவன் யார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த விண்ட் ரிப்ளைடு த மவுண்டைன் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். விண்ட் அப்படின்னா காற்று, ரிப்ளைடு அப்படின்னா பதிலளித்தது, தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மவுண்டைன் அப்படின்னா மலை, இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். காற்று பதிலளித்தது மலை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, காற்று பதிலளித்தது மலை அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ சேஞ்சஸ் அவர் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ அப்படின்னா அவன், சேஞ்சஸ் அப்படின்னா மாற்றுதல், அவர் அப்படின்னா எங்களுடைய, கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அவன் மாற்றுதல் எங்களுடைய நிச்சயமாக அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவன் எங்களுடைய போக்கை மாற்றுவான், அதாவது எங்களுடைய திசையை மாற்றுவான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் டைம் டு த டாட்டர்ஸ் ரிட்டன் டவுன் த ஹெர்மிட்ஸ் பர்பஸல் அண்ட் சைடு அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. அதாவது நம்ம ஒரு சென்டென்ஸில் பாதி எடுத்துருக்கிறோம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் அப்படின்னா இந்த, டைம் அப்படின்னா நேரம், டூ அப்படின்னா மேலும், தி அப்படிங்கிறது கிராமர், டாட்டர் அப்படின்னா மகள், டேர்ன் அப்படின்னா திரும்பினான், டவுன் அப்படின்னா கீழ், திங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெர்மிட்ஸ் அப்படின்னா துறவியின், ப்ரொபசல் அப்படின்னா முன்மொழிதல், அண்ட் அப்படின்னா மற்றும், சேட் அப்படின்னா கூறினாள். இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். இந்த நேரம் மேலும் மகள் திரும்பினான் கீழ் துறவியின் முன்மொழிதல் மற்றும் கூறினாள் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த முறையும் துறவியின் கோரிக்கையை நிராகரித்து கூறினாள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இந்த சென்டென்ஸோட பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த மவுண்டைன் கேனாட் மூவ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மவுண்டைன் அப்படின்னா மலை, கேனாட் அப்படின்னா முடியவில்லை, மூவ் அப்படின்னா நகர்தல். இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். மலை முடியவில்லை நகர்தல் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, மலையால் நகர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் ஏ ஹஸ்பண்ட் ஹூ இஸ் வெரி லேசி அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐனா நான் அல்லது எனக்கு, டோன்ட் அப்படின்னா செய்யவில்லை, வாண்ட் அப்படின்னா வேண்டும், ஏ அப்படின்னா ஒரு, ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவன், ஹூ அப்படின்னா யார், இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வெரி அப்படின்னா மிகவும், லேசி அப்படின்னா சோம்பேறி. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். எனக்கு செய்யவில்லை வேண்டும் ஒரு கணவர் யார் மிகவும் சோம்பேறி அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, எனக்கு ஒரு சோம்பேறி கணவன் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹெர்மிட் தென் வெண்ட் நியர் த மவுண்டைன் அண்ட் ஆஸ்க்டு ஹிம்
அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸாக எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹெர்மிட் அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு, வெண்ட் அப்படின்னா சென்றான், நியர் அப்படின்னா அருகில், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மவுண்டைன் அப்படின்னா மலை, அண்ட் அப்படின்னா மற்றும், ஆஸ்க்டு அப்படின்னா கேட்டான், ஹிம் அப்படின்னா அவனை. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, துறவி பிறகு சென்றான் அருகில் மலை மற்றும் கேட்டான் அவனை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, பின் துறவி மலைக்கு அருகில் சென்று கேட்டான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இதோட பேலன்ஸ் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ கிரேட் மவுண்டைன் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ அப்படின்னா ஓ, கிரேட் அப்படின்னா சிறந்த, மவுண்டைன் அப்படின்னா மலை, அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள், மை அப்படின்னா என்னுடைய, அப்பாலஜிஸ் அப்படின்னா மன்னிப்பு. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஓ சிறந்த மலை ஏற்றுக்கொள் என்னுடைய மன்னிப்பு அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, ஓ சிறந்த மலையே என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மை டாட்டர் வாண்ட்ஸ் டு நோ ஹூ இஸ் கிரேட்டர் தென் யூ அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மை அப்படின்னா என்னுடைய, டாட்டர் அப்படின்னா மகள், வாண்ட்ஸ் அப்படின்னா வேண்டும், டூங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நோ அப்படின்னா தெரியும், ஹூ அப்படின்னா யார், இஸ்ஸுங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் அப்படின்னா சிறந்த, தென் அப்படின்னா விட, யூ அப்படின்னா நீ அல்லது உன்னை. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். என்னுடைய மகள் வேண்டும், தெரியும், யார், சிறந்த, விட, உன்னை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, என்னுடைய மகளுக்கு உன்னை விட சிறந்தவன் யார் என தெரிய வேண்டுமாம் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த மவுண்டைன் ரிப்ளைடு அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மவுண்டைன் அப்படிங்கிறது மலை, ரிப்ளைடு அப்படின்னா பதிலளித்தது. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். மலை பதிலளித்தது. இதை சரியாக சொல்லணுன்னாலும் மலை பதிலளித்தது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த மவுஸ் இஸ் கிரேட்டர் தென் மீ அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மவுஸ் அப்படின்னா எலி, இஸ்ங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டர் அப்படின்னா சிறந்த, தென் அப்படின்னா விட, மீ அப்படின்னா என்னை. இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எலி சிறந்த, விட, எண்ணெய் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, என்னை விட சிறந்தவன் எலி அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ டிக்ஸ் டீப் ஹோல்ஸ் பட் ஐ கேனாட் கண்ட்ரோல் ஹிம் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹீ அப்படின்னா அவன் அல்லது அவர், டிக்ஸ் அப்படின்னா தோண்டுதல், டீப் அப்படின்னா ஆழம், ஹோல்ஸ் அப்படின்னா ஓட்டைகள், பட் அப்படின்னா ஆனால், ஐ அப்படிங்கிறது நான், கேனாட் அப்படின்னா முடியவில்லை, கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்படுத்துதல், ஹிம் அப்படின்னா அவனை. இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். அவன் தோண்டுதல், ஆழம், ஓட்டைகள், ஆனால் நான் முடியவில்லை, கட்டுப்படுத்துதல் அவனை அப்படின்னு வந்திருக்குது. இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, அவன் ஆழமாக ஓட்டையில் தோண்டுகின்றான், ஆனால் அவனை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹேமிட் கன்வேட் திஸ் மெசேஜ் டு ஹிஸ் டாட்டர் அண்ட் ஹி அக்ரீட் டு மேரி த மவுஸ் அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேமிட் அப்படின்னா துறவி, கன்வேட் அப்படின்னா தெரிவிக்கப்பட்ட, திஸ் அப்படின்னா இந்த, மெசேஜ் அப்படின்னா தகவல், டூங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, டாட்டர் அப்படின்னா மகள், அண்ட் அப்படின்னா மற்றும், சி அப்படின்னா அவள், அக்ரீட் அப்படின்னா ஒத்துக்கொண்டால், டூங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மேரி அப்படின்னா திருமணம், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மவுஸ் அப்படின்னா எலி. ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். துறவி தெரிவிக்கப்பட்ட இந்த தகவல் அவனுடைய மகள் மற்றும் அவள் ஒத்துக்கொண்டால் திருமணம் எலி அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, இந்த தகவலை துறவி அவனுடைய மகளிடம் தெரிவித்தான் மற்றும் அவள் எலியை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டாள் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஹேமிட் தன் டேர்ன்டு ஹேர் அகெயின் இன் டு ஹேர் ஒரிஜினல் ஃபார்ம் பை ஸ்ப்ரிக்லிங் த ஹோலி வாட்டர் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேமிட் அப்படின்னா துறவி, தென் அப்படின்னா பிறகு,
டேர்ன் அப்படின்னா திரும்பினார், ஹேர் அப்படின்னா அவளை, அகைன் அப்படின்னா மறுபடியும், இன்டு அப்படின்னா உள்ளே, ஹேர் அப்படின்னா அவளை, ஒரிஜினல் அப்படின்னா அசல், ஃபார்ம் அப்படின்னா வடிவம், பை அப்படிங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிக்லிங் அப்படின்னா தெளித்தல், தீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹோலி அப்படின்னா புனிதமான, வாட்டர் அப்படின்னா நீர், இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். துறவி பிறகு திரும்பினான், அவளை மறுபடியும் உள்ளே, அவளை அசல் வடிவம் தெளித்தல் புனிதமான நீர் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, துறவி பின் புனித நீரை தெளித்து அவளை மறுபடியும் அவளுடைய அசல் உருவத்திற்கு மாற்றினார் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோரல், ஒன்ஸ் அனைட் நேச்சர் கேன் நெவர் பி ஆல்டர்ட் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மோரல் அப்படின்னா நீதி, ஒன்ஸ் அப்படின்னா ஒன்றின், அனைட் அப்படின்னா பிறவி, நேச்சர் அப்படின்னா இயற்கை, கேன் அப்படின்னா முடியும், நெவர் அப்படின்னா ஒருபோதும் இல்லை, பீங்கிறது கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்டர்ட் அப்படின்னா மாற்றப்பட்டது. ஓகே, இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். நீதி, ஒன்றின் பிறவி இயற்கை முடியும் ஒருபோதும் இல்லை மாற்றப்பட்டது அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா, நீதி ஒருவரின் இயல்பை ஒருபோதும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வர அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஒரு முழு கதையை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கதை மூலியமாக நீங்கள் நிறைய தெரியாத வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.